விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அமெரிக்காவினுடைய கிழக்கு வெர்ஜீனியா பிராந்தியத்தினுடைய முன்னாள் சட்டமா அதிபராக இருந்த ஜெசிகா எபர் தன்னுடைய வீட்டிலே கொல்லப்பட்டிருக்கிறார். 43 வயதான அவர் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனினுடைய சட்டமா அதிபராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு அவர் தன்னுடைய பதவியை கடந்த வருடத்தினுடைய அதாவது இந்த வருடத்தினுடைய ஜனவரி மாதம் ராஜினாமா செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அவரினுடைய இறப்பு தொடர்பில் இப்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மர்மமான முறையில் தான் கொல்லப்பட்டிருக்கிறார். யார் அவரை கொலை செய்தார், என்ன காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டார் என்பது தெரியவில்லை. குறிப்பாக வெர்ஜீனியா பிராந்தியத்தினுடைய பிரதான மருத்துவ அதிகாரி பிரேத பரிசோதனைகளின் பின்னர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை வைத்து தான் அது தொடர்பிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எவ்வாறாக இருந்த போதிலும் புதிய ஐக்கிய அமெரிக்காவினுடைய சட்டமா அதிபராக இருக்கக்கூடிய எரிக் எஸ் சீபர்ட் அவர்கள் இது தொடர்பிலே தன்னுடைய ஆழமான இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஜெசிகா ஆபர் என்பவர் கிழக்கு வெர்ஜீனியா மற்றும் அதனுடைய மக்களை நேசித்ததாகவும் அதே போல கிழக்கு வெர்ஜீனியாவும் அவரை நன்கு நேசித்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். என்ற போதிலும் கூட ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம்தான் இவரை சட்டமா அதிபராக அதாவது கிழக்கு வெர்ஜீனியா பகுதியிலே நியமித்திருந்தார் அல்லது பரிந்துரை செய்திருந்தார். அதன் பிறகு அவர் மிக முக்கியமாக குறிப்பாக டொனால்டு ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பல நிதி மோசடிகள் மற்றும் பொது மோசடிகள், அதில் ஊழல்கள், அதே போல் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பிலே விசாரிப்பதற்காக அவர் பணியாற்றியிருந்தார் என்பது மிக முக்கியமான ஒரு விடம். 2015 16 வரை அவர் கவுன்சிலினுடைய அதிகாரியாக இருந்தார். அதே போல் குற்றத்தடுப்பு பிரிவினுடைய மிக முக்கியமான பதில் சட்டமா அதிபராகவும் இருந்தார் என்பது மிக முக்கியமானது. அதே போல் இன்னொரு விடயத்தினையும் நாங்கள் பார்த்தாக வேண்டும். அவரினுடைய திடீர் இந்த இறப்பு குறித்து பல்வேறு தரப்பிலும் இப்போது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சில போது இது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய உள்ளக நடவடிக்கையாகவும் இருக்கலாமா என்று என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு தானே ஜனநாயகம், மனிதநேயம், மனிதாபிமானம் இது எதுவுமே தேவையில்லை. அவர்களுடைய குறையை மறைத்துக் கொள்வதற்கு எதை வேண்டும் என்றாலும் செய்வார்கள் இல்லையா? ஆக டொனால்டு ட்ரம்பினுடைய மிக முக்கியமான ஆட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பேசப்படுகின்ற விடயமாக இப்போது மாறி இருக்கிறது. காரணம், அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜோ பைடனினுடைய சட்டமா அதிபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. எனவே இது தொடர்பில் இப்போது விசாரணைகள் இடம்பெறுகின்றன. என்றால் அமெரிக்காவினுடைய உங்களுக்கு தெரியும் சட்டம் என்பது மிக முக்கியமாக அது சுயாதீனமானது. அவர்கள் பொதுவாக அமெரிக்க ஜனாதிபதி எடுக்கின்ற தீர்மானங்களே அங்கே இருக்கக்கூடிய ஃபெடரல் நீதிமன்றங்கள் ரத்து செய்யும். அந்த அளவுக்கு அதிகாரம் கொண்டது, அது சுயாதீனமானது. என்றாலும் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய சம்பந்தம் இதில் ஏதும் இருக்கிறதா என்பது தொடர்பில் இதுவரை ஊர்ஜிதமாக உறுதிப்படுத்தி சொல்ல முடியவில்லை. என்றால் உறுதியாக சொல்வது என்றால் அதற்கான ஆதாரங்கள் இருக்க வேண்டும் இல்லையா? ஆகவே சர்வதேச செய்திகள் மேலோட்டமாகத்தான் இதனை செய்திகளாக வெளியிட்டிருக்கின்றன. ஆகவே மருத்துவ பரிசோதனைகள், பிரேத பரிசோதனைகளின் பிறகு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கு ஏதும் சம்பந்தம் இருக்கிறதா, பிரேத பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ பரிசோதனைகளின் பின்னரான முடிவுகள் எப்படி இருக்கிறது என்பதனை பொறுத்து தான் அதை பற்றி தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.